கார்த்திக் தீபா சீரியல் இன்றைக்கி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஐஸ்வர்யா மொத்தமாக வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மொத்த குடும்பம் முன்னாடி கார்த்தி வந்து வெளுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அருண் வந்து அதிரடியாக வந்து அடித்து துரத்துறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அபிராமி அம்மாவை. காணுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து சங்கர் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே தப்பிச்சு போடுற ஐஸ்வர்யாவோட ஆளுங்க எல்லாரையும் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பிடிச்சிட்டு எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களா? இந்த தடவை நடக்கவே நடக்காது, வாங்க உங்களுக்கு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து தேடுறப்ப வந்து அந்த கரெக்டாக அபிராமி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே பக்கத்தில் இருக்க மம்புட்டி எடுத்து சட்டுன்னு தோண்டி அபிராமி அம்மாவை வந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு அழுதுகிட்டே வந்து அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்றிட்டு போனோன்னே இங்கே கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாருங்கள் என்னாச்சு அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் என்ன விஷயங்கிறது பார்க்குறேன் அப்படின்னு, நீ கொஞ்சம் வெளில இருங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி தீபாவுக்கு வந்து ஃபோன் பண்ணோன்னே, என்ன அம்மா கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அத்தை கிடச்சிட்டாங்க, நீ ஒன்றும் தைரியமாக இருங்க, அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே உடனே சந்தோஷம் தாங்க முடியாமல் தீபா வந்து மாடிப்படியிலேருந்து ஓடி வந்து அருணாச்சலம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, மாமா அத்தை கிடச்சிட்டாங்க, கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. இதை வந்து கேள்விப்பட்டோன்னே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம வந்து ஐஸ்வர்யா. மாமா ஒரு நிமிஷம் வாமா, தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிம்மா அவன் அவ்வளோ பெரிய ஆளுமா, அவங்ககிட்ட இருந்தே வந்து கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா, இவன் வந்து ரொம்ப புத்திசாலியாக மட்டும் இருப்பான்னு நினச்சேன். இப்போ வந்து வேறு லெவலில் வந்து இப்படி என்னை மாட்டி விட்டுட்டானேம்மா, என்னம்மா பண்ண போகிறேன், இனிமேல் என் வாழ்க்கை என்ன ஆக போகுது தெரில. அருண் ஏற்கனவே வந்து என்னை வந்து ஒரு சின்னதாக வந்து நீ உன் பேர் வந்தாலே வந்து நான் துரத்தி விட்டுருவேன்னு சொன்னான். இனிமேல் நான் எப்படிம்மா அவங்க கூட வாழ முடியும், அத்தை வந்துட்டான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சிருவேன்னு அழுகுறாங்க ராஜேஸ்வரியை கட்டி பிடிச்சிக்கிட்டு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அல்லாது தைரியமாக இரு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இந்த ராஜேஸ்வரி இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை, நான் அப்படிலாம் ஒன்றும் விட்டுற மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கார்த்தியாக இருந்தேன்னு அவன் பொடி பையன், அவனை நான் பார்த்துக்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நீ பார்க்குறாங்க, என் ஃபோனை வந்து கார்த்தி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து ஏதாச்சும் கிளம்பி வரட்டுமான்னு அருணாச்சலம் ஃபோன் பண்ணோன்னா கார்த்தி வேறு வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பேசுகிறாங்க, என்னப்பா நான் கிளம்பி வரட்டுமா, அம்மா வந்து முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் ஒன்றும் யாரும் வர தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், இல்லை அருண் வேணால் கிளம்பி மட்டும் வர சொல்லட்டுமா அப்படின்னோடனே, இல்லை யாரும் வர வேணாம், நானே பார்த்து அம்மாவை நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் முதல்ல வந்து பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது, இன்னும் வரலையே, அப்போ வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ஒரு தடவை தீபா ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. கார்த்தி ஃபோன் வந்து பிஸியாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் சங்கர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு கார்த்தி கொஞ்சம் வெளில வாயேன், நான் ஹாஸ்பிட்டல் வெளில இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்தோடனே, இங்கே பாரு அவனை எவ்வளோ வேணாலும் அடித்து பார்த்துட்டேன், அவன் வந்து உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான், பட் இருந்தாலும் அவன்கிட்டேருந்து உள்ள வந்து ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. என்ன ஆதாரம்னோன்னே, ஐஸ்வர்யாவோட ஃபோன் நம்பர் அதில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னோன்னே, ஆனால் எல்லாமே வந்து இந்த தடவை நார்மல் கால் கிடையாது, எல்லாமே வந்து வீடியோ காலில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு வா கிளம்பி போகலாம், முதல்ல வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு சங்கரோட அழைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து தீபா வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனை வந்து கார்த்தி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கப்போ இங்கே கரெக்டாக வந்து கார்த்தி வந்து செம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா ரூமை போட்டு கதவை வந்து லட்டுன்னு வேகமாக டம்முன்னு தட்டுறாங்க. தட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஐஸ்வர்யா வெளியிலே வரல. வந்தால் தான் கார்த்தி அடிச்சு போடுவாருன்னு பயம் இல்லையா, அதனால் கார்த்தி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மரியாதையாக வர சொல்லு, உன் பொண்டாட்டி எங்கே இருக்கா, அவன் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்தே ஆகணும் அப்படின்னு. ஏன்டா இவ்வளோ கோவமாக பேசுகிற, அப்படி என்ன ஆச்சு, முதல்ல உன் பொண்டாட்டி அருண் வர சொல்லு, அது எதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துக்கிட்டே வராங்க. ராஜேஸ்வரி கையை பிடிச்சிக்கிட்டு வந்தோடனே இந்த பக்கம் வந்து ரியா வந்து சொல்கிறாங்க, வந்து தனியாக ஏற்கனவே ஐஸ்வர்யாவை பார்த்து பேசுனது, இந்த மாதிரி மாட்டிக்கி விட்டுட்டீங்களே, நீங்களாவது இந்த வீட்டோட மருமகன், நான் வந்து இனிமேல் தான் ஆகணும், அதுக்குள்ளே வந்து என்னையும் சிக்க வச்சுட்டிங்களே, இப்போ என்னோடய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னோடனே, இங்கே நானே பயத்தில் இருக்கேன், உனக்கெல்லாம் வந்து பேச முடியாது போ அப்படின்றப்ப கார்த்தி கூப்பிட்டதுனால வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்தோடனே, ஏன் கார்த்தி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னோடனே, அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து மீட்டு எடுத்திருக்கேன் தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும், அதை விட்டுவிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு இருக்கிற கோவத்துக்கு வந்து இவன் மட்டும் வந்து ஆம்பளையாக இருந்தால் இந்நேரம் வந்து செவிலில் 4 அடி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறேன், ஆமாம் அம்மா வந்து எல்லா விஷயம் இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டதுக்கு காரணமே எல்லாமே இவங்க தான்,
அப்படின்னு சொன்னோன்னா அருண் வந்து செம்ம கடுப்பாயிட்டாங்கன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து நிஜமாக தான் சொல்கிறியா அருணாச்சலம், இப்போ அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ வந்து டாக்டர் பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து ஒன்றும் சொல்லலை, பட் இருந்தாலும் வந்து நான் வந்து கரெக்டான நேரத்தில் போனதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ கஷ்டமாகி போச்சு தெரியுமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஐஸ்வர்யா என்ன ஆகுன்னா எதுக்கு எடுத்தாலும் என் மேலேயே சொல்கிறீங்க, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா ஆதாரம் அப்படின்னோடனே, ஆதாரம் தானே வேணும், இந்த சங்கர் வருவாப்பில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தோடனே நீங்கள் பொழுதன்னைக்கு வீடியோ கால் பேசுனீங்கள்ல அவங்க கூட பேசினதுக்கு வந்து நான் தான் பேசினேன்னு உன்னால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? என் ஃபோனில் இந்த தீபா கூட எனக்கு தெரியாமல் ஃபோனை எடுத்துகிட்டு போயிருந்தா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா, தீபா எடுத்துகிட்டு போனதுக்கெல்லாம் வேறு காரணம், என்னை வந்து திசை திருப்ப பார்க்காதீங்க, இப்போ வருவாப்பில் உங்கள் ஆளோட வருவாப்பில் வந்தோடனே உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லா வட்டியும் முதலமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ஏன்னு கத்துறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.